வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நம்மால் அதிகம் அறியப்படாத ஆனாலும் உலகின் அழகான மற்றும் அரிய பறவை ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். இதுதான் ரெட் கிரவுண்ட் கிரேன். சிவந்த தலையுடன் நீண்ட கால்களும் வெண்மையான இறகுகளும் கொண்ட ஒரு ராஜராஜனான கொக்கு. அழகு மட்டுமில்ல, இது பல நாகரிகங்களில் நம்பிக்கை, சாந்தி, நீடித்த வாழ்க்கை ஆகியவற்றின் சின்னமாக பார்க்கப்படுகிறது. ரெட் கிரவுண்ட் கிரேன் என்பது ஜப்பானில் தாந்தோ டான்ஷோ என்று அழைக்கப்படும் மிகவும் மரியாதைக்குரிய பறவையாகும். அதன் பெயர் வந்ததற்கான காரணம் தலை மீது இருக்கும் சிவப்பு நிற தலையமைப்பே. இது உண்மையில் தோலின் நிறமாகும் இறகல்ல. இது உலகில் உள்ள அதிக உயரமுள்ள கொக்கு வகைகளில் ஒன்று. சுமார் 5 அடி வரை வளரக்கூடியது. அமரத்துவத்தின், நம்பிக்கையின், சாந்தியின் குறியீடாக பல ஆசிய நாடுகள் கருதுகின்றன. இவை 2ஆம் உலகப் போரின் பின்னர் ஜப்பானில் அழிந்துவிட்டது என நினைக்கப்பட்டன. ஆனால் 1950களில் மீண்டும் கண்டறியப்பட்டன. இந்த பறவைகள் வாழ்நாள் கூட்டாளிகளுடன் வாழும், அதாவது ஒரே துணையுடன் வாழ்நாளில் முழுக்க இணைந்து வாழும். இணைமுளை சமயங்களில் அவை அற்புதமான நடனங்களை, டான்சிங் ரிச்சுவல்ஸ் நிகழ்த்தும். இது காதல் அழைப்பாகும். இவை பெரும்பாலும் ஈரநிலப் பகுதிகள் மற்றும் நிலச்சரிவுகளில் காணப்படுகின்றன, குறிப்பாக மழைக்காடுகள் மற்றும் மைதானங்களில். ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து கூடு கட்டும் மற்றும் இருவரும் முட்டைகளை காப்பாற்றுவார்கள். அவைகள் பெரும்பாலும் 2 முட்டைகளை இடும், ஆனால் பொதுவாக ஒரு குட்டியே வளர்த்து பெருக்கும். இவை தங்கள் குழந்தையை 9 முதல் 10 மாதங்கள் வரை பராமரிக்கின்றன. இதனால் பெற்றோராகும் பொறுப்பு அதிகம். வலுவான இறக்கைகள் மற்றும் நீளமான கால்கள் மூலம் இவை மிக நீண்ட தூரம் பறக்கக்கூடியவை. பறக்கும் போது இவை அதிக உயரத்தில் பறக்கின்றன. சில சமயங்களில் மேகம் மேல் உயரம் வரை செல்லும். மிகவும் வலிமையான மற்றும் ஒலிக்கக்கூடிய குரல் உள்ளது, வெகு தொலைவில் கேட்கப்படும் அளவுக்கு. இவை குறிப்பாக உலகின் மிக அபாய நிலையில் உள்ள கொக்கு இனங்களில் ஒன்றாக இருக்கின்றன. உலகளவில் உள்ள ரெட் கிரவுண்ட் கிரேன்களின் எண்ணிக்கை 3000 முதல் 4000 மட்டுமே. சீனா, ஜப்பான், ரஷ்யா, கொரியா மற்றும் மங்கோலியா ஆகிய நாடுகளில் அவை பரவலாக காணப்படுகின்றன. சீனாவில் இந்த பறவை நல்லொழுக்கம் மற்றும் வானவாசியின் தூதராக கருதப்படுகிறது. ஜப்பானில் ரெட் கிரவுண்ட் கிரேன் வாழ்நாள் நீடிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இவை பொதுவாக சேறு, தண்ணீர் மற்றும் ஈரமான பகுதிகளில் உணவு தேடும் மீன், புழு, பயிர் மற்றும் சிறிய விலங்குகள் ஆகியவை உணவாகும். இரவில் இவை நிலையற்ற நீர்நிலைகளில் நின்று தூங்கும். இது விலங்குகளால் வேட்டையாடப்படுவதிலிருந்து பாதுகாப்பாக இருக்கும். இவை மிகவும் அறிவுள்ள மற்றும் தொடர்பு கொள்ளக்கூடிய பறவைகள் கூட்டமாக இருந்தாலும் தங்களுக்கே உரிய அழைப்புகளை கொண்டு தொடர்பு கொள்ளும். உங்களது உடலை சுத்தமாக வைத்துக் கொள்கின்றன. சிறிது நேரம் இடைவெளியில் இறகுகளை ஒழுங்குபடுத்தும். இவை அதிகமாக பயணிக்கக்கூடிய பறவைகள். பருவநிலை மாறும்போது பெரிய தூரங்கள் இடம்பெயர்கின்றன. ஒரு ரெட் கிரவுண்ட் கிரேனுக்கு 30 முதல் 40 ஆண்டுகள் வரை வாழும் வாழ்க்கை காலம் உள்ளது. சிறந்த பாதுகாப்புடன் வாழ்க்கை நீளமாகும். இவை பயிர் செய்கை நிலங்களை சுற்றியும் வாழ்கின்றன. இதனால் சில சமயம் விவசாயிகளுக்கு நன்மையும் சிக்கலும் ஏற்படும். பசுமை நிறத்துடன் கூடிய இடங்களில் பொதுவாகவும் குளிரான பனிக்காடுகளிலும் வசிக்கக்கூடியவை. இவை சில சமயம் சிறிய குழுக்களாக இணைந்து உணவு தேடுகின்றன, ஆனால் இணைவேளை நேரங்களில் மட்டும் தனித்து காணப்படும். மேலிருந்து பார்க்கும்போது அதன் வெள்ளை நிற இறகுகள் மற்றும் கருப்பு வால் மற்றும் இறக்கைகள் ஒரு அழகிய முரண்பாடை ஏற்படுத்துகின்றன. இவை உலகம் முழுக்க பாதுகாக்கப்பட வேண்டிய ரியர் ஸ்பீசிஸ் ஆக UNEP, IUCN போன்ற அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளன. இதோங்க நண்பர்களே, உலகின் மிக அரிய, அழகான, மரியாதைக்குரிய பறவையான ரெட் கிரவுண்ட் கிரேன் பற்றிய வித்தியாசமான தகவல்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு உயர்வினை சந்திக்கலாம்.